ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சிக்கன் ஒரு வித்தியாசமான கிரேவி தாங்க பண்ண போகிறாங்க. நம்ம அப்பா ஸ்டைலில் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, கடுகு போட்டிருக்கு. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கு. அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்த நம்ம கறியை போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் மாமா நான் வந்து பச்சை மிளகா போடுறேன்னு தர்மம் கேட்டுக்கிட்டான். சரி போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 3 பச்சை மிளகாவை அவன் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே பிச்சு போட்டாங்க. அடுத்து கருவேப்பிலை இன்னொரு கொத்து நல்லா போட்டுக்கலாம், வாசனை நிற்கிற அப்படின்னு சொல்லி அப்பா போட்டாங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இதில் வந்து பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கு. எல்லாத்தையும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அது வந்து நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும் அதுக்குள்ளே, அதனால் போட்டிருக்காங்க. நல்லா பரட்டி எடுத்துட்டாங்க அப்பா. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த உடனே அடுத்து கறி மசாலா வந்து 25 கிராம் போட்டாங்க. அடுத்து வந்து சிக்கன் மசாலா, அது ஒரு 25 கிராம், மொத்தம் 50 கிராம் போட்டிருக்காங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கும் போதே குட்டும் போது வாசனை வேறு லெவல் அடிச்சிச்சிங்க. அதுதான் அப்பாவோட கைப்போக்குவம் வந்து அப்படி தான். அப்பாவும் சூப்பராக சமைப்பாங்க. அடுத்து 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பொடியே கட் பண்ணி போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவே கட் பண்ணி பாருங்கள் போட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சா? நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. ஓகே மக்களே, அப்பா செஞ்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு கமெண்ட்